ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹவு டு மேக் மணி சேஸ் யூ. அதாவது பைசா உங்களை எப்படி துரத்த வைக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இல்ல. பைசா உங்களை துரத்தணும். என்ன சார் சொல்றீங்க? பைசா நம்மளை துரத்துமா? சான்ஸே இல்லை. ஓகே, நாம தான் பைசா தேடி ஓடணும், நம்ம தான் பைசா பைசா சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நோ, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரியாம பண்ணிட்டு இருக்க முட்டாள்தனம். ஓகே, நான் இந்த செஷன்ல போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது கேட்கறது என்னன்னாக்கா, நம்ம பைசான்னு சொல்லும் போது என்ன வருது நமக்கு மைண்டுக்குள்ள? பைசா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? பர்டிகுலர் ஸ்கூல் சிஸ்டம் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ஸ்கூல் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் கற்றுக் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இல்லைன்னா நிறைய டிகிரி இருக்கணும். உங்கள்கிட்ட நிறைய டிகிரி இருந்தால் நிறைய பைசா. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட். ஓகே, இதான் மெயினாக சொல்றது. ஓகே, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் அண்ட் நிறைய டிகிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய உழைக்கிறத பத்தி பார்க்கலாம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஓகே, இப்போ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற ஆட்கள்லாம் போது உங்க மைண்ட்ல யார் வரா? லைக் இந்த ரோடு போடுறவங்க. ஓகே, கஷ்டம், ரொம்ப கஷ்டமான வேலை அது. ஆக்சுவலா காலையில இருந்து வேர்க்க வேலை செய்வாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. பட் நிறைய சம்பாதிக்கிறாங்களா அவங்க? இல்ல. சரி, நிறைய டிகிரி இருந்தாக்கா நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. நிறைய டிகிரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர், இன்ஃபேக்ட் நான் நிறைய காலேஜஸ் போயிருக்கேன், நிறைய ஸ்கூல்ஸ் போயிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விசிட்டிங்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 டிகிரி வச்சிருப்பாங்க. நிறைய சம்பாதிக்கிறாங்களா அவங்க? இல்ல. இன்ஃபேக்ட் ஐம் சாரி டு சே தட். ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்லும் போதே ஒரு ஃபியூ எடுத்தோம்னாக்கா, ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னாக்கா நிறைய பேர் ட்ராப் அவுட்ஸ் தான், காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் தான். நான் அதுக்காக படிக்க வேணும்னு சொல்லவே இல்லை, அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேணும்னு சொல்லவே இல்லை. பட் என்னன்னா அதுல சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு, சின்ன ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் நான் பேச போறேன் இப்போ. ஓகே, பட் அது பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னா, நமக்கு மைண்ட், அதாவது மணியை பத்தி, பைசா பத்தி நம்ம என்னெல்லாம் மைண்ட்ல போட்டு வச்சிருக்கோம், அதாவது என்ன மாதிரி ஃபீடிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்மள்ட்ட மக்கள், சொசைட்டி என்ன சொன்னது, நம்ம என்ன கேட்டிருக்கோம். அதாவது சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பைசா வந்து மரத்துல விளையாது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா பணக்காரங்களாம் வந்து பாத்தீங்கன்னா லக்கியா இருக்கணும். இல்லைன்னா எங்க அப்பா வந்து பணக்காரர் இல்லை, இல்லைன்னா எங்க அப்பா பணக்காரர், நானும் பணக்காரா இருப்பேன் இல்லையா? இந்த மாதிரி ஒண்ணு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின் கண்ட்ரிஸ்ல போனா நிறைய சம்பாதிக்கலாம், அது ஒண்ணு. நம்ம நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். லக்கியா இருக்கணும், லக்கி பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பைசா கிடைக்கும். அவன் அதிர்ஷ்டக்காரன்பா, ஆனா அதிர்ஷ்டக்காரன் தான் பைசா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்குது. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா நிறைய இருக்கு இந்த மாதிரி. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணி பிளாக்ஸ், மைண்ட் மணி பிளாக்ஸ். ஓகே, மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி பிளாக் ஆயிடுச்சு. ஓகே, அந்த பிளாக்ல பண்ணனால என்ன ஆயிடுதுன்னா, இது நம்ம இந்த மைண்ட் செட்ல இருக்கனால நமக்கு பைசா வர்றதில்லை. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பர்டிகுலர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மணியை பத்தி பேசும்போது ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னாக்கா, இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றாங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் தட்டினீங்க நிறைய வீடியோஸ் நானே போட்டிருக்கேன். பட் நான் வேற மாதிரி பேசியிருக்கேன். பட் நிறைய பேர் பேசுறது இருந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த இதை மட்டும் நீங்க பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழமோ இங்க தூக்கி வைங்க, ஓகே, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு பைசா கிடைக்கும், உங்களுக்கு லாட்டரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாம் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய பானை வச்சிருக்காரு, அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா 6 பேக் ஆயிடும். நம்புற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் இது. ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு நாள் வந்து ஜிம்முக்கு வந்தா கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். பட் அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பணம் இருக்குன்னாக்கா அது வந்து முட்டாள்தனம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல போயிடுறாங்க. ஓகே, எதுவுமே இல்லையா, கடவுளை போய் கேள்வி. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள்னு சொல்ற சில பேர், கடவுளுக்கு வழிகாட்டுறன்னு சொல்ற சில பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு, ஓகே, அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது மந்திரத்தை கத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சான் பண்றது, சில மெடிடேஷன்ஸ் பண்றது. ஓகே, இதுக்குன்னே ஓகே அந்த மாதிரி நிறைய இருக்கு, அஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு சில இது. ஓகே, அதெல்லாம் போட்டு கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பைசா வந்துடும் அப்படின்னு நினைப்பு. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா பி கேர்ஃபுல். ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரி ஏரியால. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு லேடி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு சொன்னாங்க, சார் இன்னைக்கு வந்து ஒருத்தர் நான் போனேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மணி அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து கொஞ்சம் லைட்டா அந்த பூஜை, அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து அமாவாசை. ஸோ என்ன சொன்னாருன்னா, மொட்டை மாடியில போங்க, மொட்டை மாடியில போயிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அது எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு. மொட்டை மாடியில போய் நைட்டு 12 மணிக்கு உட்காந்துட்டு ஒரு மணி நேரமா என்னமோ ஒரு சாண்டிங், ஓகே, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கணும், திருப்பி சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு செம சிரிப்பு ஒரு பக்கத்துல, கோவம் ஒரு பக்கத்துல.
ஓகே, எவ்வளவு முட்டாளா இருக்காங்க பாருங்க மக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு போய் மொட்டை மாடல போய் உட்காந்துக்கிட்டு அந்த சாண்டிங் பண்றதுனால ஏதாவது வரப்போதா, வரும், வேற ஏதாவது வரும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னஸ் வரும். ஓகே, ஏன்னா நைட் 12 மணி போது சில்லுன்னு வெதர் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன கோல்டு அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த ஸ்பிரிச்சுவல் ஏரியா பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல். இதுக்கு வந்து ஒரு பவரும் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பவரில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ தெரியாத வரைக்கும், அதாவது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது லாஜிக்கே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இதை புரிஞ்சுங்க. இப்போ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இது 100% ப்ராக்டிக்கல். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் மேஜிக் பண்ணல இங்கே. ஓகே, இது ஒரு சயின்ஸ். ஸோ இந்த சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பைசான்றது என்ன, நான் சயின்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோட லெவல் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் என்னோட வீடியோ நான் நிறைய சொல்லியிருக்கேன், நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல அடி வாங்கி தான் வெளியே வந்திருக்கேன். பட் நான் என்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்கா, ஒரே ஒரு வேர்டில் சொன்னோம்னா இட்ஸ் எனர்ஜி. மணின்றது ஒரு எனர்ஜி, பைசான்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நான் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ என்னோட மணின்றது நான் தான் எகெயின். ஓகே, நான் தான் அந்த எனர்ஜி. ஸோ அது என்னோட எனர்ஜியோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பைசா. திருப்பி நான் சொல்றேன், என்னோட எனர்ஜியோட ரிஃப்ளெக்ஷன் தான் பைசா. ஸோ எகைன் அந்த எனர்ஜின்னு சொல்லும் போது என்னோட தாட்ஸ் சொல்லும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வந்து தப்பான ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கோம் மைண்டுக்குள்ள. ஓகே, இந்த மாதிரி லக்கியா இருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பைசா ஈஸியா கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம நிறைய ஒரு லிஸ்டே வச்சிருக்கோம். நம்ம இந்த அதை வச்சுக்கிட்டு நம்ம இங்க இதை ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுனாக்கா, நம்ம ஆட்டோமேட்டிக் ஒரு மணி பிளாக், அதாவது மைண்ட் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மைண்டை பிளாக் பண்ண வச்சுட்டு பைசா வராது நம்மள்ட்ட. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக நீங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணுமா? எஸ், இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ மெயின் திங் என்ன பண்ண, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றேன், கொஞ்ச நாள் பண்ணுவோம், பண்ணிட்டு அது கிடைக்கலன்னா அடுத்தது பண்றது. இது எப்படி நான் வேற மாதிரி சொன்னோம்னாக்கா, நிறைய ஜாப்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய ஜாப்ஸ் ட்ரை பண்றாங்க. எதுக்குனாக்கா பைசா, அல்டிமேட் பார்த்தா பைசாக்கு. ஸோ வெரி சிம்பிளா சொன்னோம்னா, நெவர் ரன் பிஹைண்ட் மணி, நெவர் சேஸ் மணி. ஓகே, மணியை தாண்டி நீங்க ஓடாதீங்க. அண்ட் பைசாக்காக எதுவும் பண்ணாதீங்க. அதாவது பைசாக்காக இதுல பைசா கிடைக்கின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் பி நெவர் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா வேற மாதிரி சொன்னோம்னாக்கா, இப்போ நம்ம செடி வளர்க்குறோம், ஒரு இடத்துல புதைக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அங்கிருந்து எடுத்து வேற இடத்துல நட்டு வைக்கிறோம். இன்னொரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்றோம், அங்க எடுத்து நட்டு வச்சு இன்னொரு இடத்துக்கு போறோம், செத்து போயிடும். அதே மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பைசா, அந்த பைசான்றது ஒரு இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஓகே நான் இதில் ஒர்க் பண்ணி பார்த்தேன், எனக்கு இவ்வளவு கிடைக்கல, நான் வேற ஒன்று பிசினஸ் பண்ண போறேன், அதில் பண்றேன், கொஞ்ச நாள் இருப்பேன், அதுக்கு சக்ஸஸ் நெக்ஸ்ட். ஸோ இப்படி ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இன்வைட் நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், ரீசெண்டாக ஒருத்தர் மீட் பண்ணேன், ஒரு கார்ல போயிட்டு வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். ஸோ அவர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பண்ணியிருக்கேன். ஓகே, எதுக்கு பாட்டம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து திரும்பி பார்த்தோன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ஏன் இல்லைன்னா, அவரு அந்த ஒரு இடத்துல இல்லை. ஹி வாஸ் நாட் ஸ்டேயிங் தேர் இன் ஒன் பர்டிகுலர் பிளேஸ். இட்ஸ் லைக் ஒரு மரம் மாதிரி இது. ஓகே, நானே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் சொல்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 years பிளஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 10 years பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நானும் போயிட்டு வந்திருக்கேன். பட் என்ன ஐ ஸ்டே டவுன். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, பைசான்றது நான் தான். இது வேற மாதிரி சொல்லுவோம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னாக்கா, ஒரு பெரிய ஸ்டார் எடுத்துக்கணுமே, ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஆக்ட்ரஸஸ். அந்த ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸஸ் வந்து ஒரு டைரக்டர் பின்னாடியோ இல்லை ப்ரொடியூசர் பின்னாடியோ போயிட்டு, சார் எனக்கு ஒரு படம் கொடுங்க சார், எனக்கு ஒரு படம் ஆக்ட் பண்ணும் சார், அப்படி அந்த ஆக்டர் போவாரா, இல்லைன்னா அந்த ப்ரொடியூசரும் இல்லைன்னா அந்த டைரக்டர் அவங்ககிட்ட போவாரா? இந்த ப்ரொடியூசரும் இந்த டைரக்டர் தான் இந்த ஆக்டர் தேடி போவாங்க. ஏன்னா அவர் ஸ்டார் அப்படின்றாரு. வெரி சிம்பிள்ங்க. அவர் அந்த ஸ்டார் நடிச்சாதான் அவருக்கே சம்பளம். கரெக்டா? பட் என்ன பண்றாரு, அவர் வந்து நான் யாருன்னு அவர் தெரிஞ்சிட்டார். ஹி நோஸ் ஹூ ஐ ஆம். வெரி சிம்பிள். அவர் யாருன்னு அவருக்கு தெரியுது. பட் நமக்கு என்னன்னா, நம்ம யார் நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன், நீங்க யார் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, the day you realize who you are, things will run behind you, the world will run behind you. நீங்க யார் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க உலகம் முன்னாடி ஓடுவீங்க. அதே மாதிரி தான் பைசாவும். ஓகே, ஸோ இந்த மைண்ட் செட் நம்ம சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் என்னன்னா, நீங்க என்னதான் பண்ணாலும், ஓகே, நீங்க ஈவன் ஃபாரின் கண்ட்ரில போய் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஏதோ மற்றவங்களோட நீங்க ஒரு வேற லெவல்ல நீங்க இருக்கலாம். பட் ஓவரால் நீங்க பார்க்கும்போது பெருசா இருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு எனர்ஜி பிளாக்ஸ், நம்ம மைண்டுக்குள்ள இருக்க எனர்ஜி பிளாக்ஸ். அந்த எனர்ஜி பிளாக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் லாஸ் ஆயிட்டேன், எனக்கு எல்லா பைசா போயிடுச்சு. ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட என்னன்னாக்கா, ஃபைன், யூ லாஸ்ட் ஆல் யூர் மணி, எல்லா பைசா உங்கள்ட்ட போயிடுச்சு, பட் உங்க நாலேஜ் எப்படி இருக்கு? ஹவ் அபவுட் யுவர் நாலேஜ்?
எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்க நாலேஜும் உங்க எக்ஸ்பீரியன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நேத்து இந்த லிமிட்டட் நாலேஜ், அதாவது கம்மியான நாலேஜ் வச்சு நீங்க இவ்வளவு சம்பாதிக்கும் போது, இன்னைக்கு அதிகமான நாலேஜ், அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க அதிகமா சம்பாதிக்க முடியுமா, கம்மியா சம்பாதிக்க முடியுமா? ஆப்வியஸ்லி யூ வில் பி சேவிங் மோர், நிறைய சம்பாதிக்குவீங்க. பட் அதை மறந்துட்டு ஐயோ அந்த விழுந்தே போயிடுச்சு, விழுந்தே போயிடுச்சு, விழுந்தே போயிடுச்சு, எங்க தான் வந்துச்சு? நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க. கரெக்டா? நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க அது. பட் அதை தெரியாம என்ன பண்றோம்? எகைன் நம்ம என்ன ஆயிடுது? ஐயோ காசு காசு போயிடுச்சு, அது ஐயோ காசு இல்லையே, காசு ஏன்னு என்ன ஆயிடுது? எனர்ஜி பிகம்ஸ் நெகட்டிவ், எனர்ஜி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, எனர்ஜில நெகட்டிவ்ல போயிடுச்சு. நீங்க நெகட்டிவ்ல போகும்போது நீங்க என்னதான் ட்ரை பண்ணா கூட பைசா திருப்பி வராது உங்களுக்கு. ஏன்? ஏன்னா நீங்க அந்த பழசை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. யூ ஆர் இன் தி பாஸ்ட் அண்ட் இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு தூரம் கெயின் பண்ணிருக்கேன், என்னோட நாலேஜ் எவ்வளவு கெயின் பண்ணிருக்கேன், அப்படி நீங்க பாக்குறதே கிடையாது. இதை நம்ம ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச். இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்டார்னு சொல்றது இமீடியட்டா வர்றது கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா அவங்க யாரு அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் என்னோட ஸ்டைல், இதுதான் என்னோட ட்ராக் ரெக்கார்ட். ஓகே, அண்ட் இது நான் பண்ண இதுக்கு கிளிக் ஆகும். ஸோ அவங்க டிஃபைன் பண்றாங்க. அதுதான் அவங்களோட சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து நான் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் நான் ஹெல்ப் பண்றேன் மக்களுக்கு. அதாவது அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதை வந்து நான் கொண்டு வரேன் அவங்க வெளியிருந்து. ஸோ அந்த மைண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபேக்ட் நிறைய பேரோட பிசினஸ் நான் மோர் தென் 1000% growth காமிச்சிருக்கேன். அண்ட் சொன்ன மாதிரி இது வந்து உலகம் ஃபுல்லா நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் சொல்ற மாதிரி நான் யாருக்கு முன்னாடி ஓடுறது கிடையாது. வெரி சிம்பிள். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட சக்சஸ் ரேட் நான் காமிச்சிட்டு இருக்கேன், என்னோட டெஸ்டிமனிஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்டிமனி ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ பொறுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன், சின்ன வயசு பையன் தான். அவங்க அப்பா வந்து பேக்கரி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா இறந்துட்டார். இன்ஃபேக்ட் அவன் பேக்கரி பக்கம் போனதே கிடையாது அவங்க அப்பா இருக்கும்போது. பேக்கரி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம அந்த பேக்கரி போய் எடுத்து நடத்துறாரு. ஸோ பேக்கரி நடத்தும் போது அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அவர் ஆல்ரெடி MBA முடிச்சிருக்காப்புல. ஸோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் பேசாம போயிட்டு எங்கன்னா போய் ஜாப் மாதிரி ஒரு MBA முடிச்சதுக்கு நல்லா செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு ஒரு தாட். இன்னொரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி எங்க அப்பா ரன் பண்ண பேக்கரி ஆச்சு, எங்க அப்பா நடத்தின பேக்கரி ஆச்சு. இதுல வந்து கொஞ்சம் ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. ஸோ இதே நம்ம பண்ணலாமா, ஒரு சின்ன ஒரு டைலமா. ஸோ அப்போ எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லாம நான் கேட்டேன். இப்போ உங்க அப்பா வந்து படிக்காமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த பேக்கரி ரன் பண்ணி இதனாலதான் வந்து நீங்க MBA முடிச்சிருக்க, இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எல்லாமே ஓடி இருக்கு இல்லையா? சோ நீ MBA படிச்சுட்டு மத்த ஒரு கம்பெனில போய் ஹெல்ப் பண்றதுக்கு, மத்த ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றதுக்கு நீ ஏன் இந்த பிசினஸ் வந்து இந்த பர்டிகுலர் பேக்கரியை வந்து வேற லெவல் கொண்டு போக கூடாது? இப்போ பையன் சொன்ன வார்த்தை வந்து என்னன்னாக்க, எங்க அப்பா இருக்கும் போதே நான் பேக்கரி பக்கம் வந்தது கிடையாது, அண்ட் எனக்கு பேக்கரி பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் சொன்னேன் அங்க இருக்க ஒரு மாஸ்டர் இருப்பான் இல்லையா, அவருக்கு எல்லாமே தெரியும், நீ வேற மேனேஜ்மெண்ட் போதும் அண்ட் நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு. மனுஷன் நினைச்சேன்னா இந்த ஆள் வேற இடத்துல உட்காந்துருக்க, நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், இவர் எப்படி கைட் பண்ணுவாருன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. பட் அது சொல்லல, ஏன்னா வேற வழி இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு என்னோட செஷன் எடுக்காப்ல. செஷன் எடுத்துட்டு ஒரு 1 மந்த்ல ஒரே மாசத்துல வந்து கால் பண்ணி சொல்றாப்ல, நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் சம்பாரிச்சிருந்தேன், இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு 10,000 பார்த்துட்டு இருக்கேன். குட். நான் சொன்னேன் இது ஒண்ணுமே கிடையாது, நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அடுத்த ஒரு 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கடை வச்சுட்டேன் அப்படின்னு. குட். அப்ப நான் சொன்னேன் இப்ப அடுத்த லெவல் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடையில இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதே எப்படி சார் நான் கடையில இல்லாம பிசினஸ் நடக்கும் சொன்னேன், இதுதான் ஃபார்முலா, கடையில நீ இருக்கக்கூடாது, கடையில இல்லாம நீ மேனேஜ் பண்ண தெரியணும் அப்படின்னு. ஸோ அது வந்து அவர் எடுத்துக்கல, அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கல அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் ஏதோ ஒரு சிக்னஸ் ஆன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார். கிட்டத்தட்ட 10-15 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட். பட் என்ன பார்த்தாருன்னா இந்த 2 பேக்கரியுமே வந்து பாத்தீங்கன்னா 2 ஷாப்ஸுமே வந்து இவர் இல்லாமலே இந்த 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி என்ன கொடுத்துட்டு இருந்தா அதே பிசினஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்பதான் அவருக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுனாக்கா, ஓகே இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா அவர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சார். நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மிஸ்டேக், அது என்ன மிஸ்டேக்னா, நான் இருந்தாதான் பிசினஸ் நடக்கும், நான் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்றது வெரி சிம்பிள். இது தப்பான ஃபார்முலா. ஓகே, ஏன்னா எஸ் பெருசா நீங்க பைசா கொஞ்சம் பார்க்கலாம், பட் நீங்க பெருசா பார்க்க முடியாது. நீங்க பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பிரான்சைசி எடுத்துங்க, அந்த பிரான்சைசின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர் அங்க இருக்கவே மாட்டான், ஒரு பிராண்ட் தான். ஓகே, ஸோ அந்த நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. பட் என்னன்னா ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கத்துக் கொடுக்கறது கிடையாது, ஒரு சிஸ்டம். ஓகே, ஒரு பிசினஸ்ன்ற ஒரு சிஸ்டம், ஓகே, மணி மேக்கிங் ஒரு சிஸ்டம், நிறைய இருக்கு இதுக்குள்ள. ஸோ இது எல்லாமே நான் எனக்கு அந்த என்னோட யார் ப்ரோக்ராம் எடுக்கணும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000%, ரியலா வந்து பார்த்தீங்கன்னா 1000% ஒண்ணுமே கிடையாது.
ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் 1000%. இப்போ இந்த பையனை சொன்னது பார்த்தீங்கன்னா 1 monthல 1000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய். பட் அதுக்கப்புறம் இங்க நிறைய இன்க்ரீஸ் பண்ணப்பல. ஸோ இது ஒரு டெஸ்டிமனி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன நிறைய டைம் ஷேர் பண்ணிருக்கேன், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். ஒரு லேடினா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, அவங்க வந்து சாதாரண ஒரு டெய்லரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லரிங் பிசினஸ் பிளவுஸ் டிசைன். இந்த பிளவுஸ் டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 30,000 பார்த்துருக்காங்க. அது 30,000 கூட பேப்பர்ல தான். ஓகே, பேப்பர்ல தான் பார்த்துருக்காங்க. அண்ட் மாசம் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கையில ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி 10 வருஷமா பார்த்துருக்காங்க. ஸோ என்னோட ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி சரி ஃபைன். இதுக்கு நிறைய மைண்ட் பிளாக்ஸ் இருக்கு. அப்புறம் என்னோட ப்ரோக்ராமோட இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க ஓகே நான் எடுக்கிறேன்னாங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணிட்டு நான் இன்னைக்கு 50,000 பார்க்குறேன், 50,000 கையில் இருக்கு அப்படின்னாங்க. ஃபைன், குட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் பார்க்குறேன் நாங்க. ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்ன இது அதுக்கு மேல நீங்க போவீங்கன்னா இன்னும் ஒரு 6 monthsக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 ரூபாய் பார்த்தாங்க. 2,00,000 ரூபாய். வாவ், கிரேட். பட் நான் சொன்னது இதுக்கு மேல நீங்க பாப்பீங்க. 18 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சேலஞ்சே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் போறதுக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 30,000 எங்க இருக்கு, 3 லட்சம் இருக்கு. ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ நான் வந்து அவங்களுக்கு டெய்லரிங் கற்றுக் கொடுக்கல. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மணின்ற எனர்ஜியை பத்தி. ஓகே, மணி எனர்ஜினா என்ன, ஓகே, அண்ட் சில பிளாக்ஸ் எப்படி, அண்ட் சில சிஸ்டம்ஸ் எப்படி கொண்டு வருது, நம்ம எப்படி பேச நிறைய இருக்குதுக்குள்ள. ஓகே, இதை வந்து நான் வீடியோ சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலர் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஓகே, ஒருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம்ல ஸ்பெஷலைஸ் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். அதாவது சும்மா நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோ இல்லைன்னா சும்மா பேசுற ஆள் கிடையாது. ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஸ்டக்கா இருக்கீங்க அண்ட் இந்த இடத்துல இங்க இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போறது. அதுதான் என்னோட ரோட் மேப் காமிக்கிறது தான் என்னோட ஏரியா. அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு, நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகே, பட் என்னன்னா இந்த டெஸ்டிமனிஸ் எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஆடியோ டெஸ்டிமனிஸ் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பேசியிருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. எகெயின் இது எல்லாமே எனர்ஜி பேஸ்ட். ஓகே, மைண்ட் எனர்ஜி. அந்த மைண்ட் எனர்ஜி நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா டெஸ்டிமனிஸும் கூட. ஓகே, அண்ட் உங்களுக்கு நிறைய வேணும்னா என்னோட வெப்சைட் கூட போகலாம். என்னோட வெப்சைட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் நீங்க போய் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ, அதாவது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும், என்னோட பிசினஸ் நான் வேற லெவலில் கொண்டு போகணும், என்னோட மைண்ட் செட், அந்த மணின்ற மைண்ட் செட் வந்து சேஞ்ச் பண்ண ஆசையா இருந்துச்சுனாக்க என்னோட நம்பர்ஸ் நீங்க ஃபிளாஷ் ஆயிட்டு என் நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணுங்க. அண்ட் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் எடுக்க முடியும். அண்ட் நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அண்ட் Facebook லைவ் ப்ரோக்ராம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட Facebook லைவ் ப்ரோக்ராம்ஸ்க்கு ரெகுலரா வாங்க. ஏன் நான் சொல்ற மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கான்செப்ட் தெரியாம ஓகே ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஈவன் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆட்கள் யாராவது இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல இருக்கிற ஆட்களை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.